ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிம்ம லக்னத்துக்கு மார்ச் மாத பலனாக இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். கிரகங்கள் நிற்கிறத அப்படிங்கிறத விட கிரகங்கள் நிற்கிற நட்சத்திரங்கள் மூலமாக, அது தொடர்பு கொள்ளக்கூடிய பாவங்களின் மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு திசாபுத்தி, எந்தெந்த திசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அது சார்ந்த கோச்சாரத்தை பார்க்குறது தான் உங்களுக்கு கரெக்டான பலனை தரும். நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை உபநட்சத்திரங்கள் என்னன்னு 12 உபநட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் இந்த பலன்களை கேட்குறதுக்கு உங்களுக்கு டெப்த்தாக இருக்கும். உங்களுடைய கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டான பதிலும் கிடைக்கும்னு சொல்லி, இப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு மார்ச் மாதத்தில் சூரியன் 2 பகுதி, அதாவது முற்பகுதி பிற்பகுதின்னு 2 பிரிவாக வேலை செய்கிறார். மார்ச் 14 வரைக்கும் என்ன ஆகுன்னா, நமக்கு எடுக்கிற முயற்சிகள், நம்ம சந்திக்கிற நபர்கள் எல்லாமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு, பார்ட்னர்ஷிப்பு, பேங்கிங்கு, கான்ட்ராக்டு, அரசு வழி ஆதாயம், அரசு துறையில் இருக்கிறது எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. மார்ச் 14க்கு மேலே அவர் மீனராசிக்கு போகிறதுனால, 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதாவது ஒரு வேலைக்கு 2 வேலை செய்யணும், அல்லது ஏதோ ஒரு வகையில் ஞாபகம் மறதியினால் ஒரு வேலையை மறந்துட்டேன், அல்லது ஒரு அசால்ட்டாக இருந்து ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சூரியன் வேலை செய்கிறது. இப்போ சூரியன் மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் குருவோட நட்சத்திரத்தில் தான் இருக்குது. அதனால் தொழிலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்ச் 18ஆம் தேதி தான் சனியோட நட்சத்திரத்துக்கு போகுது, 8ல். அதனால் எதிர்பாராத சில நபர்கள் அப்படிங்கிறது நமக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். பட் நமக்கு ஹெல்த் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் பலம், மனபலம் இதை மட்டும் கொஞ்சம் குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு சில மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. சிவன் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் சிவன் வழிபாடுகளை பண்ணிட்டு வாங்க, இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். செவ்வாய் கிரகம் வக்ரகதியில் இருந்தவர் லாபஸ்தானத்தில் இப்போ நேர்கதியில் போகிறது நமக்கு ஒரு சிறப்பு. வீடு சார்ந்த நன்மைகள், தாயார் வழி உறவுகள் சார்ந்த நன்மைகள், சகோதர வர்க்கம் சார்ந்த நன்மைகள், பூர்வீகம் சார்ந்த நன்மைகள், மேல் படிப்பு சார்ந்த நன்மைகள், வெளிநாடு தொடர்பு சார்ந்த நன்மைகள் இத்தனையும் நமக்கு செவ்வாய் கொடுக்குறாரு. பட் செவ்வாய் குருவை போல இயங்குகிறார். நமக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த அந்தஸ்து, எதிர்பார்த்த கௌரவம், எதிர்பார்த்த ப்ரொமோஷன் இதெல்லாமே நமக்கு நடக்க இருக்குது. அதனால் இப்போ செவ்வாய் உங்களுக்கு பக்கபலமாக விளங்குகிறார். நமக்கு மார்ச் முடிய அவர் குருவாகவே வேலை செய்கிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அமைப்பில் பணமும் தருவார், அதே நேரத்தில் ஒரு திறமையான உழைப்பை தருவார். இப்போ வீடு கட்டுறது, செவ்வாய் பலம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும், பூமி வாங்க முடியும். உதிரி பாகங்கள் தயாரிக்கிறது போன்ற தொழிலில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, போலீஸ் லைனில் இருக்கவங்க, மற்றும் இராணுவம், செக்யூரிட்டி போன்ற லைனில் இருக்கவங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்க எல்லாருக்குமே செவ்வாயினுடைய பலம் சாதகமாக இருக்குது. மெயினாக கான்ட்ராக்டில் இருக்கவங்கெல்லாம் சிறப்பாக வேலை செய்யலாம். இப்போ புதனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8ல் தான் இருக்கார், சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். மார்ச் 16ஆம் தேதி வக்கரத்துக்கு போகிறார். அதே நட்சத்திரத்தில் வக்கரமாகிறார். ஆனாலும் கூட 7ஆம் வீட்டில் இருக்கிற சனி போல் செயல்படுறதுனால எதிர்பாராத சில நன்மைகள் தான் நடக்குமா ஒழிய தீமைகள் இல்லை. பட் என்னென்னா, பணம் சேமிப்பாகலை, அல்லது திடீர்னு சேமித்து வச்ச பணம் எதுக்கோ செலவு பண்ணிருச்சு, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு அல்லது நமக்கு திடீர் செலவுகள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அந்த விஷயத்தில் பண்ணினாலுமே கூட தொழில் விஷயத்தில் புதன் நம்மளுக்கு நன்மை பண்ணுறார். பேச்சினாலேயும் சரி, நாம் புதுசாக சந்திக்கக்கூடிய நபர்கள்னாலேயும் சரி நமக்கு நன்மைகள் பண்ணக்கூடிய அமளவு தான் புதன் இருக்கார். குரு எடுத்துட்டிங்கன்னா
குரு வந்து தொழில் சார்ந்த லைனில் இருக்கோம், சொந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு வந்து மூலதனத்தை போட வச்சுக்கிட்டே இருக்கார். போட போட போய்கிட்டே இருக்கு. அதுதான் 10ல் குருன்னு சொல்கிறது. அதனால் அது வந்து அந்த குரு பயிற்சி வரைக்கும் இது அப்படியே நீடிக்கும். பட் இருந்தாலும் கூட பின்னால் அது உதவும். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போதைக்கு பலன் இல்லைன்னாலும் பின்னால் நமக்கு உதவும். குழந்தைகள்னால பெருமைகள் கிடைக்கும். குழந்தைகளுடைய பலம், கல்வி வளம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். நமக்கு எதிர்பாராத சில ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு சில பேருக்கு நல்லது நடக்கும். அவங்க ஜனன ஜாதகத்தில் இந்த குருவினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். கூடுதல் பொறுப்பு கிடைக்கிறது, வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த டைம் சிறப்பாக இருக்கும். இப்போ அடுத்தபடியாக சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரும் 8ல் தான் இருக்கார். சனியோட நட்சத்திரத்தில் தான் இருக்கார். மார்ச் 15 வக்கரமாகிறார், அதே சனியினுடைய நட்சத்திரத்திலே. அதனால் 8ல் சுக்கிரன்னு நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன கொஞ்சம் தைரிய குறைவு ஏற்படும். வேலையில் வந்து நமக்கு ஏதாவது ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்ற டவுட் வந்துடும். நம்மளை திடீர்னு ஏதாவது அனுப்பிச்சிடுவாங்களான்னு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அது மார்க்கெட்டு ஏதாவது சரிஞ்சிருமா, திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்ற பயம் இருக்குமா ஒழிய அந்த பயம் நிஜமான பயமாக இருக்காது. அது வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றிடும். அங்கே சுக்கிரனுடைய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 8ஆம் இடம் அப்படின்றது வந்து அதிக ஆடம்பரம், அதிகமான அகலக்கால் வைக்கிறது, அதிக செலவு. ஒரு பட்ஜெட் போடும்போது கொஞ்சம் சிக்கனமான பட்ஜெட் போட்டுக்கிட்டோம்னா இந்த சுக்கிரனுடைய 8ல் சுக்கிரன் இருக்கக்கூடிய கெடுபலனை தவிர்த்துக்கலாம். ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சுகர் இருக்கிறவங்க மற்றும் ஹார்மோன்ஸ் ட்ரபிள், தைராய்டு போன்ற சுரப்பிகள் ட்ரபிள் இதெல்லாம் இருக்கிறவங்க பார்த்துக்கணும். ஹெல்த் ரீதியாக தான் கொஞ்சம் கவலையாக இருக்கும். அடுத்தபடியாக சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ல் இருக்கிற சனி மார்ச் 29 வரைக்கும் கும்பராசியில் இருக்கார். அதுக்கு மேலே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அவர் வந்து குருவை போல செயல்படுகிறார். அதனால் குரு வந்து நமக்கு ஒரு அங்கீகாரத்தை வந்து மறுக்கிறது இல்லை, ஒரு ப்ரமோஷனை வந்து மறுக்கிறது இல்லை. அதனால் பதவி, புகழ், கௌரவத்தை சனி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்னா சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது இப்போ புதுசாக திருமணம் ஆகிறவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை கொடுத்துட்ருக்கோம். பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இருக்கவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுருக்கும். கணவன் மனைவி உறவுலையும் இந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும். பட் என்ன தான் இருந்தாலும் அந்த குருவினுடைய அமைப்புங்கிறது பெருசாக நம்மளை பாதிக்காது. ராகுவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருவை போல் செயல்படுறதுனால எதிர்பாராத சில நன்மைகள், ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். பட்டு ஹெல்த்தில் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனம் ஓட்டுறது, இரவில் கண் விழிக்கிறது, ராகு சம்மந்தப்பட்டது அந்நிய நபர்களால் வரக்கூடிய சில அவமானங்கள் பார்த்துக்கணும். கேதுவை பொறுத்த வரைக்கும் சூரியனை போலவே செயல்படுறதுனால பிற்பகுதியில், மாதத்தின் பிற்பகுதியில் வந்து நம்ம பேச்சினால் யாரும் காயப்படாமல் பார்த்துக்கோங்க. அதனால் கணவன் மனைவி உறவில் கூட பேசும்போது சில வார்த்தைகளை பேசிட்டு அதுக்காக ஒரு சண்டையை ஆரம்பிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு சங்கடப்படுற சூழ்நிலை கேதுவினால் உருவாகும். பட் ஆல்மோஸ்ட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற வகையில் செவ்வாய் நமக்கு பலமாக இருக்கார். அந்த வகையில் நம்ம பாராட்டலாம். இந்த புதனும் சுக்கிரனும் 8ல் இருந்தாலும் கூட சனியை போல் வேலை செய்கிறதுனால 7ல் இருக்கிற சனி நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.